நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அருமையான வேத வார்த்தை. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்குங்க. அப்போ நம்ம இருதயத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மரத்திற்கு ஒப்பனையாக பேசுகிறார். ஒரு மரம் எந்த இடத்துல வளருதுன்றது ரொம்ப முக்கியம். நல்ல நிலத்தில் நல்ல ஒரு குட் சாயில் லேண்டில் அது வளர்ந்ததுன்னா, அது நல்ல உரம் போட்டு நல்ல போஷாக்கோடு அந்த மரம் வளர்ந்ததென்றால் அந்த மரத்தில் நல்ல கனிகளை நாம் பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய இருதயமும் நல்ல காரியங்களை சிந்தித்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசுகிறது. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நல்ல சிந்தனை, குறைவான பேச்சுகளை அகற்றிவிட்டு நல்ல காரியங்களை பேசுவது, நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய கனவு காணுவது. இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும், கர்த்தர் இதை எனக்கு செய்து முடிப்பார், அவர் என்னோடு இருக்கிறார், நான் காரியங்களை செய்வேன், என்னால் முடியும் என்கிற இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள் உன் இருதயத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது நல்ல மரத்திலிருந்து வருகிற கனியை போல உன் வாழ்க்கையிலும் உன் இருதயத்திலிருந்து நல்ல காரியங்கள் உன்னை அறியாமலே அது நல்ல ஒரு எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நல்ல மனுஷன் யாரு? நல்ல மனிதன், என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லதையே செய்து முடிப்பார், நான் நன்மையானவைகளை நான் சுதந்தரிப்பேன், ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன், அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று யார் விசுவாசிக்கிறானோ அவன்தான் நல்ல மனிதன். அவன் என்ன செய்வான்? பாசிட்டிவான வார்த்தைகளை அவன் இருதயத்தில் கட்டுவான். என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நல்லவைகளை ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு எதிராக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி சூழ்நிலைகளை அவன் இருதயத்தில் போட மாட்டான். மாறாக அவன் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து இதுதான் என் வாழ்க்கை என்று அதை விசுவாசிக்க அவன் வாழ்க்கையில் அதுவாகவே அவன் மாறுகிறான் என்பதுதான் உண்மை. அப்போது சில நேரத்தில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூழ்நிலை எதிராக இருக்கும்பொழுது அந்த சூழ்நிலையை அதிகமாக இருதயத்தில் போட்டு இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி ஆகிப்போச்சு என்று சொல்லி இதையே நம்ம இருதயத்தில் போட்டு அதையே நம்ம குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் என்ன ஆகும்னா அது நம்ம வாழ்க்கையில் அது அப்படியே நம்ம வாழ்க்கையை மாற்றும். அப்போ மாறாக இதுவல்ல என் வாழ்க்கை, இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தர் நல்லதை நடத்துவார், நான் நன்மையானதை சுதந்தரிப்பேன், கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார், நான் மேலோங்கி இருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், கர்த்தரனை உன்னதமான இடத்துல வைப்பார் என்று சொல்லி நாம் இவைகளை தியானிக்க அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் என்ன செய்தார்? எந்த ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு முன்பதாக, இயற்கை படைப்பதற்கு முன்பதாக, மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பதாக எல்லாமே அவர் இருதயத்தில் இருந்தது. நான் இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் நாம் நடத்த போகிறோம் என்று சொல்லி அவர் எண்ணம் கொண்டார். அவர் எண்ணத்தை போலவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அதை தான் நினைக்கணும். கர்த்தர் எனக்கு நல்லதை செய்ய போகிறார், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த சூழ்நிலை கர்த்தர் எனக்கு மாற்ற போகிறார், நான் இப்பொழுது இருக்கிறது போல அல்ல, இதை காட்டிலும் மேன்மையாக கர்த்தர் என்னை வைப்பார் என்று சொல்லி அவன் சுற்றி இருப்பதை பார்க்காமல் வசனத்தை இருதயத்தில் வைத்து தியானிக்க அவன் அதே போலவே அவன் வாழ்க்கையிலும் அது அப்படியே நடக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே நாம் நல்ல மரமாக இருப்போம், நல்ல கனிகளை கொடுப்போம், இருதயம் என்கிற அந்த ஸ்டோரேஜ் ரூமை நல்ல விஷயத்தை நம்ம நிரப்புவோம். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.